கொஞ்சம் சாம்பார் கிடைக்குமா? ஏன்னா நீ என்ன இங்க பண்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதனால உடனே சாப்பிடணும். அப்ப யார் பரிமாறுவா? அப்படி காட்டுங்க. இந்த மேட்ரிமோனில வேலை பார்க்கற வாயை மூட்ட வந்த வாயை மூட்ட. இங்க வா. இவன் தான் மாப்பிள்ளையோட தம்பி. வணக்கம்ங்க. நீயே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? குடு. அட வேணா சாமி, நான் பண்ணிக்கிறேன். சாப்பிடு. நானே பரிமாறேன் சாமி. ஓய், எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? ரெண்டு பேரும் சண்டை போடாம இங்க வந்து சாம்பார் பரிமாறுங்க. ப்ராப்ளம் சால்வ். அண்ணா சோறு வேணுமா? வேண்டாம். அட கொஞ்சம் மோர் ஊத்தி அடிங்க. வேணாம்டா. கொஞ்சம் தயிர் வச்சு பரட்டி. எவ்வளவு அதான் வேணாம்னு சொல்லுதுல. எங்கனா தொலைஞ்சிர வேண்டியது திங்க நேரத்துல வந்து உயிர் வாங்க வேண்டியது. இல்ல வெயிட்டரே, கொஞ்சம் சோறு கொண்டு வா. தயிரோட ஏடா பாசிக்கலையா? நான் உன சோறு வேணும்னு கேட்டனா இல்லையாடா? சொல்றடே கேட்டனா இல்லையா? மலமர மாதிரி முடிக்கிறேன். சோறு வேணும்னு கேட்டா அப்ப வேணாம்னு சொல்லிட்டு இப்ப சோறு வேணும்னு நான் வெறி பத்தி பாக்குறேன். இந்த மாதிரி என்ன சாதாரண நாள் நினைக்காத. நான் பழைய ஜிம்னாஸ்டிக் பாத்து கவுரவமா சொல்றேங்க. பார்ட்னர் அவங்கிட்ட நான் சோறு வேணும்னு கேட்டப்பல வேணாம் பூம் வர மாதிரி தலையாட்டிட்டு போய் நான் போய் விட்டு சோறு கேட்டு வெறி பத்தி பாக்குறான். சேர்த்த போனா போது கழுதைய பக்கத்து இருக்காரன் பாவம் பார்த்தோம்னா இவன் கொஞ்சம் சோறு ரொம்ப பஸ்டா பக்கத்துல புடிங்கல. அட விடுப்பா. தலையா உன்ன யார முதல்ல என் கூப்பிட்டா தெரிஞ்சு வருவாய் போறவனே. சரி கூட நீ வேணாம்னு சொல்றேன். என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருந்தா. வேணாம்டா, எனக்கு சோறே வேணாம். எப்பறா நீ சோறு வேணாம்னு சொல்லுவ? பாசி தல மொத்த சட்டு சோதி நீ சாப்பிட்டு முடிக்கிற போறதுக்குள்ள நீ வெட்டிங் கார்டை காட்டுற மோவன என்ன ஒண்ணு அவ்வளவுதான். இப்போ ரீசன்